கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். தற்போது நிலவும் பாதகமான வானிலை காரணமாக இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு இலங்கைக்கு வருவது இன்னும் சில நாட்கள் தாமதமாகலாம் என்று தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போதைய உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு மே 21 இரவு இலங்கைக்கு வர திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தனியார் துறையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 250 மெட்ரிக் டன் உப்பு மற்றும் தேசிய உப்பு நிறுவனத்தால் இறக்குமதி செய்யப்பட்ட 2800 மெட்ரிக் டன் உப்பு உட்பட 3050 மெட்ரிக் டன் உப்பு கையிருப்பு நாட்டுக்கு வரவிருந்தது. இருப்பினும் பாதகமான வானிலை காரணமாக உப்பு இறக்குமதி சில நாட்களுக்கு தாமதமாகலாம் என்று தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற ஊழியர்களின் மாதாந்திர உணவு கட்டணத்தை அதிகரிக்க நாடாளுமன்ற அவைக்குழு முடிவு செய்துள்ளது. அதன்படி நாடாளுமன்ற நிர்வாக அதிகாரிகளின் மாதாந்திர உணவு செலவு 1500 முதல் 4000 ரூபாவாகும். அத்துடன் நாடாளுமன்ற பொது ஊழியர்களுக்கான மாதாந்திர உணவு கட்டணம் 100 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. 1000 முதல் 3000 வரை தற்போது நாடாளுமன்றத்தில் சுமார் 1000 ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர். கடந்த காலத்தில் நாடாளுமன்றத்தில் மொத்த உணவு செலவுகள் 225 உறுப்பினர்களிடையே பிரிக்கப்பட்டு கணக்கிடப்பட்டதாக காணப்பட்டது. அடுத்ததாக நீர்க்கட்டணத்தை அதிகரித்து அரசாங்கம் மக்கள் மீது சுமையேற்ற இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். தமது எக்ஸ் தளத்தில் அவர் இது தொடர்பான பதிவொன்றையிட்டுள்ளார். அரசாங்கம் மின்சார கட்டணத்தை 33% குறைக்கவிருப்பதாக உறுதியளித்தது. ஆனால் அதற்கு மாறாக 18.3% மின் கட்டண அதிகரிப்புக்கு இலங்கை மின்சார சபை யோசனை முன்வைத்திருந்தது. மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டதும் நீர்க்கட்டணம் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அது நிகழும் பட்சத்தில் கடுமையான சுமைக்கு உள்ளான மக்கள் மேலும் சுமைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்று சஜித் பிரேமதாச இதன் போது குறிப்பிட்டுள்ளார். 167 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களை நியமிப்பது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க நேற்று இதனை தெரிவித்தார். எஞ்சியுள்ள 178 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை அனுப்பி வைக்குமாறு தொடர்புடைய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நோயை குணப்படுத்த சென்ற 13 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் பிக்கு கைது செய்யப்பட்டுள்ளார். செவனகல பிரதேசத்தைச் சேர்ந்த 42 வயதான பிக்கு கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 26 வரை எம்லிப்பட்டிய நீதவான் நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கல்நேவ போலீசார் தன்னை கொடூரமாக சித்திரவதை செய்ததாகவும் பெண் மருத்துவரை தான் பலவந்தமாக பாலியல் பலாத்காரம் செய்யவில்லை என்றும் சந்தேக நபரான முன்னாள் இராணுவ வீரர் நீதிமன்றத்தில் தெரிவித்த கருத்து குறித்து விசாரித்து நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு அனுராதபுரம் தலைமை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சந்தேகிக்கப்படும் முன்னாள் இராணுவ வீரர் ஒருவர் இவ்வாறு சாட்சியம் அளித்துள்ளார். வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது சந்தேகத்திற்குரிய முன்னாள் இராணுவ வீரர் கூறியதாவது: கல்நேவா போலீஸ் அதிகாரிகள் தனது ஆசன வாயில் ஒரு குச்சியை செருகி கொடூரமாக சித்திரவதை செய்ததாகவும் இதுவே தனது உட்புற இரத்த போக்குக்கு காரணம் என்றும் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். பெண் மருத்துவரை தான் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தவில்லை என்றும் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையின் 2வது வாயிலிருந்து மருத்துவர் தங்கும் விடுதி வரையிலான சாலையின் இருபுறமும் உள்ள CCTV கேமராக்களை ஆய்வு செய்வதன் மூலம் இதை உறுதிப்படுத்த முடியும் என்றும் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் கூறினார். சந்தேக நபரின் இந்த கூற்றை கவனத்தில் கொண்ட அனுராதபுரம் தலைமை நீதவான் அனுராதபுரம் உதவி போலீஸ் அத்தியட்சகருக்கு விசாரித்து நீதிமன்றத்தில் அறிக்கையிடுமாறு உத்தரவிட்டுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அந்த வகையில் மேல் சபரகமுவ, வடமேல், வடமத்திய, மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஊவா மாகாணம் மற்றும் அம்பாறை மாவட்டத்தின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். மாவனல்ல கொழும்பு கண்டி வீதியில் உள்ள பெலிகம்மன விகாரைக்கு முன்னால் காரொன்று பாதசாரி மீது மோதியதில் பாதசாரி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் வரக்காப்பொல பிரதேசத்தைச் சேர்ந்த 58 வயதுடையவர் ஆவார். கண்டியிலிருந்து மாவனல்ல நகரத்தை நோக்கி சென்ற கார் அதே வீதியில் மாவனல்ல நகரத்தை நோக்கி நடந்து சென்ற பாதசாரி மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. பாதசாரி வீதியின் நடுவில் வீசப்பட்டு கண்டியிலிருந்து மாவனல்ல நோக்கி சென்ற தனியார் பஸ்ஸுடன் மோதியுள்ளார். விபத்தில் காயமடைந்தவர் மாவனல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து தொடர்பில் கார் சாரதியும் பஸ் சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அரசு நிறுவனங்களின் வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கும் போது பணம் செலுத்துவதற்காக புதிய டிஜிட்டல் அட்டையை அறிமுகப்படுத்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. எரிபொருள் விநியோகத்தில் முறைகேடுகளை தவிர்த்து செயல்திறனை அதிகரிக்கும் நோக்கில் இது செய்யப்படுகின்றது. புதிய அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் கொள்கையின் கீழ் புதிய அட்டை அறிமுகப்படுத்தப்படுகின்றது. மே மாதத்துக்கான அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு நேற்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்திருந்தது. 14 லட்சம் அஸ்வசும பயனாளி குடும்பங்களுக்காக அரசாங்கம் 11 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை ஒதுக்கியுள்ளது. அதன்படி அஸ்வசும நலன்புரி திட்டத்தை பெறும் பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்குகளின் மூலம் மே மாதத்துக்கான கொடுப்பனவினை பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை இதன்போது தெரிவித்துள்ளது. நாட்டில் தாதியர் சேவையில் சேர்க்கப்பட்ட 3147 பேருக்கு நியமன கடிதங்கள் வழங்கும் விழா சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு அலரி மாளிகையின் கூட்ட மண்டபத்தில் பிரதமரின் தலைமையில் நடைபெறவுள்ளது. நாட்டின் தாதியர் சேவை வரலாற்றில் ஒரே நேரத்தில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலானவர்களுக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்படுவது இதுவே முதல் முறை. இந்த விழாவிற்கு இணையாக தாதியர் சேவையில் 79 விசேட தர அதிகாரிகளுக்கான பதவி உயர்வுகளும் நடைபெறவுள்ளன. பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் லலித ஜேதிச பங்கேற்கும் விழாவில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் நிபுணர் டாக்டர் அனில் ஜெயசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் குழு கலந்து கொள்ள உள்ளது. காலியல பண்டாரவளை வீதியில் நேற்று பிற்பகல் முச்சக்கர வண்டியில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இதனால் முச்சக்கர வண்டிக்கு பலத்த சேதம் ஏற்பட்டதாகவும் காலியல போலீசார் தெரிவித்துள்ளனர். காலியல நகரத்தில் இருந்து பண்டாரவளை வீதியில் முச்சக்கர வண்டி ஒன்று சென்று கொண்டிருந்த போது முச்சக்கர வண்டியின் பின்புறத்தில் திடீரென தீப்பிடித்ததாக போலீசார் கருத்து தெரிவித்தனர். அதே நேரத்தில் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஒன்று கூடி அதன் மீது தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்துள்ளனர். தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் முச்சக்கர வண்டி கடுமையாக சேதமடைந்துள்ளது என போலீசார் தெரிவித்தனர். போலி விசாக்களை பயன்படுத்தி இலங்கையிலிருந்து பிரான்சுக்கு பயணிக்க தயாரான 6 பங்களாதேஷ் பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து நேற்றிரவு குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களில் 35 வயதான பெண்ணும் ஏனையவர்கள் 33 முதல் 43 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு வந்த அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அருகிலுள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக இலங்கைக்கு வந்த நிலையில் ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழைய தயாரான பல பங்களாதேஷ் பிரஜைகளை போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்பட்ட பெரிய வெங்காயத்தின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட பெரிய வெங்காயத்தின் 1 கிலோ மொத்த விலை 80 ரூபாவாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த பண்டிகை காலத்தில் 1 கிலோ பெரிய வெங்காயத்தின் சில்லறை விலை 280 ரூபாவாக உயர்ந்திருந்தது. தற்பொழுது அது குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இத்துடன் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள கதிரவன் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.